بسم الله الرحمن الرحيم. ومن يشاقق الرسول من بعد ما تبين له الهدى ويتبع غير سبيل المؤمنين نوله ما تولى ونصله جهنم وساءت مصيرا إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء ومن يشرك بالله فقد ضل ضلالا بعيدا. نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இன்றைய இந்த தினம் எந்த அளவுக்கு புனிதமானது என்பதனை நானும் நீங்களும் பல வருடங்களாக அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விடயமாகும். எனவே அல்லாஹு தஆலா ஜாஹிலிய காலத்திலே காணப்பட்ட மிக மோசமான வழிமுறைகளை மாற்றி இஸ்லாமிய சமுதாயம் சிறந்த வழிமுறைகளின் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இவ்வாறான புனிதமான நிகழ்வுகளை நமக்கு தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமனாராக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் கேட்கிறார்கள், மக்கள் எல்லோரும் இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்களே, ஏன் இவ்வாறான கொண்டாட்டம், ஏன் இவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்ட நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஜாஹிலிய காலத்திலே மக்கள் இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருந்தார்கள், எனவே நாங்களும் இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று நபி அவர்களுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் கொடுத்தார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா இந்த ஜாஹிலிய காலத்திலே மக்கள் வணங்கி கொண்டிருந்த, கொண்டாடி கொண்டிருந்த அந்த சிறப்பான நாட்களை, அந்த நாட்களை அல்லாஹு தஆலா சிறப்பான 2 நாட்களை கொண்டு உங்களுக்கு மாற்றி இருக்கிறான். அதுதான் ஹஜ் பெருநாள் தினமும் நோன்பு பெருநாள் தினமும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஜாஹிலிய காலத்திலே மக்கள் கொண்டாடி கொண்டிருந்த கொண்டாட்டங்களை இஸ்லாமிய மயப்படுத்தி இஸ்லாமியர்களுக்கு என்று கொண்டாடுவதற்கென்று ஒரு தினமாக அல்லாஹு தஆலா நோன்பு பெருநாளையும் ஹஜ் பெருநாளையும் நமக்கு தந்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பெருநாளுடைய தினத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, நீங்கள் குடிப்பதற்கும் உண்ணுவதற்கும் சந்தோஷமாக நீங்கள் இருப்பதற்கும் குழந்தைகள் எல்லோரும் விளையாடுவதற்கும் உரிய நாட்களாக அல்லாஹு தஆலா பெருநாட்களாக இந்த நாட்களை தந்திருக்கிறான். ஹஜ் பெருநாள், நோன்பு பெருநாள், அதே போன்று ஐயாமு தஸ்ரீக் என்று சொல்லக்கூடிய அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் எல்லாம் உங்களுக்கு கொண்டாடுவதற்குரிய நாட்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு அங்கீகரித்திருக்கிறார்கள். எனவே அவ்வாறான அந்த நாட்களில் ஒரு நாளான ஹஜ் பெருநாள் தினத்திலே அல்லாஹு தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த நாளிலே எங்களுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களோ அந்த முறையிலே நானும் நீங்களும் தொழுதவர்களாக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். இன்று எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தளவில் நிறைய மக்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் காட்டித்தந்த வழிமுறை என்று சொல்லிக்கொண்டு
நபி அவர்கள் எங்களுக்கு இபாதத்தாக அனுமதித்திருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு நபி அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நபி அவர்கள் மாற்றமான வழிமுறைகளிலே இன்றைய இந்த தினத்தில் கூட மக்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை காண்கிறோம் சகோதரர்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று வேறு நேரங்கள் ஒதுக்கி விடவில்லை. தொழுகைக்காக வேண்டி இந்த பிறநாள் தினத்திலே இந்த தொழுகையை தொழுவதற்காக வேண்டி வேறு நேரங்களை நபி அவர்கள் ஒதுக்கவில்லை. வெவ்வேறு நேரங்கள் ஒதுக்கி ஆண்களுக்கு ஒரு நேரமும் பெண்களுக்கு என்று ஒரு நேரமும் நபி அவர்கள் ஒதுக்கவில்லை. அதே நேரத்தில் நபி அவர்களுடைய சுன்னாவை சரியான முறையில் பின்பற்ற வேண்டுமாக இருந்தால் நபி அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். ஹஜ் பெருநாளுக்கும் நோன்பு பெருநாளுக்கும் உள்ள நேரங்கள் என்ன, அந்த நேரங்களிலே நாங்கள் எவ்வாறு தொழ வேண்டும், எந்த இடத்திலே தொழ வேண்டும் என்பதனை நபி அவர்களுடைய வழிமுறைகள் நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய தோழர்களே, நபி அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரிலே எங்களுடைய சமுதாயம் இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்ற அந்த திரைப்படத்துக்கு எதிராக பாதைகளிலே ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார்கள், போராட்டங்கள் நடத்தினார்கள். ஆனால் நபி அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இவர்கள், ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் நபி அவர்களுடைய சுன்னாவை சரியாக இன்றைய தினத்திலாவது செய்கிறார்களா என்று சொன்னால் அதை கூட செய்வதற்கு தயாரான நிலை கிடையாது. நபிய நோன்பு பெருநாளை பொறுத்தளவில் சூரியன் உதயமாகி 2 ஈட்டி அளவு வருகின்ற பொழுது, சூரியன் 2 ஈட்டி அளவு அதனுடைய இடத்தை விட்டு நகர்கின்ற பொழுது தொழப்பட வேண்டும் என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஹஜ் பெருநாளை பொறுத்தளவில் சூரியன் உதயமாகி 1 ஈட்டியின் அளவு சூரியன் நகர்கின்ற பொழுது தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன் ஹஜ் பெருநாளுக்கும் நோன்பு பெருநாளுக்கும் 1 ஈட்டி அளவு குறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஹஜ் பெருநாளை பொறுத்தளவிலே தொழுகைக்கு பின்னால் நாங்கள் உலுஹியாவுடைய கடமைகளிலே ஈடுபட வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் நபி அவர்கள் அவ்வாறான அந்த குறைப்பை செய்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று குறிப்பிட்ட நேரம்தான் சூரியனுடைய உதயத்திலிருந்து 1 ஈட்டி அளவு சூரியன் நகர்ந்ததற்கு பின்னால் அத்தனை பேருமே திரளுக்கு வர வேண்டும். ஆண்கள், பெண்கள், குமரி பெண்கள், அதே நேரத்திலே துடக்கில் இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருமே திரளுக்கு வர வேண்டும். தொழுகையிலே துடக்கில் இருக்கக்கூடிய பெண்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், ஏனைய அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நபி அவர்களுடைய இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? நபி அவருடைய வாழ்க்கையிலே நபி அவர்கள் கிட்டத்தட்ட 9 பெருநாட்களை கொண்டாடி இருக்கிறார்கள். ஹஜ் பெருநாள் என்றோ நோன்பு பெருநாள் என்றோ கிட்டத்தட்ட 9 பெருநாள்கள் அல்லது 10 பெருநாள்களை நபி அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த 10 பெருநாட்களிலும் நபி அவர்கள் மஸ்ஜிதிலே தொழுதது ஒரே ஒரு முறைதான் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே. ஏன் தெரியுமா? நபி அவர்கள் அந்த ஒரு நேர தொழுகையை கூட, அந்த ஒரு முறையை கூட மஸ்ஜிதிலே தொழுவதற்குரிய காரணம், அன்றைய தினம் மழை காரணமாக நபி அவர்கள் மஸ்ஜிதுக்குள் அந்த மக்களை அழைத்து தொழுகை நடத்தினார்களே தவிர, மழை இல்லாத பொழுது மக்கள் அத்தனை பேருமே திரளுக்கு வர வேண்டும், அந்த திடலிலே தான் தொழ வேண்டும் என்று நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். எனவே நானும் நீங்களும் செய்திருக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. இது நபி அவர்கள் காட்டி தந்த அழகிய வழிமுறைகளில் ஒன்று என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த சுன்னாவை கூட எம்முடைய சமுதாயத்திலே அநேகமான பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இந்த அடிப்படையிலே இன்றைய நாளை நாங்கள் சுன்னா அடிப்படையிலே தொழுகை நிறைவேற்றி நபி அவர்கள் செய்த அதே சுன்னாவை தொடர்ந்து நாங்கள் செய்ய இருக்கிறோம். அதே போன்று இறைவன் நமக்கு ஆகமாக்கி இருக்கக்கூடிய உலுஹியாவுடைய கடமைகளில் நாங்கள் ஈடுபட இருக்கிறோம். எனவே இன்றைய தினம் எங்களுக்கு கொண்டாடுவதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை உங்களுக்கு தெரியும். அவருடைய வரலாறை இந்த தினத்திலே பேசி நாங்கள் இரங்கல் செய்தி போன்று அவருடைய வரலாறை சொல்லுவதல்ல சகோதரர்களை நோக்கம். நாங்கள் இன்றைய தினத்திலே நபி அவர்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை ஏனைய மிம்பர்களிலே பேசக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். நபி அவர்கள் ஹஜ் பெருநாள் தினத்திலே மிம்பர் வைத்து பேசவில்லை, நபி அவர்கள் மிம்பர் வைத்து பேசவில்லை. அதனை கூட முரண்பாடான முறையிலே தான் இன்றைய தினம் நடத்தப்படக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ் பெருநாள் தினத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை சொல்லி எல்லா மக்களும் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த சம்பவங்கள் சொல்லப்படவில்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகள் இன்று கண்ணீர் வடிக்கப்படக்கூடிய நாளாக இரங்கல் செய்தி போன்று எல்லா மிம்பர்களிலும் சொல்லப்பட இருக்கிறது. ஆனால் அந்த வரலாறுகள் சொல்லப்படுவதற்குரிய காரணம் கண்ணீர் வடித்து நாம் கவலைப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்ல. அந்த சம்பவங்கள், அந்த வரலாறுகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகள் மட்டுமல்ல, ஏனைய குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகள் எல்லாம் நமக்கு தரப்படக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? அவைகளை படிக்க வேண்டும். அதற்கு பின்னால் அந்த சம்பவங்களிலே சொல்லப்படக்கூடிய அம்சங்களை எடுத்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டிய இறைவன் சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா எல்லா வரலாறுகளையும் சொல்லிவிட்டு பின்னால் ஒரு பகுதியை சொல்லுகிறான். என்ன தெரியுமா? எல்லா மக்களுக்கும் இதிலே இப்ரத் இருக்கிறது, அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்லுகிறான்.
எனவே வரலாறுகளை சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த சோதனைகள், அவர்கள் சந்தித்த வேதனைகள், அவர்கள் சந்தித்த அந்த கடுமையான சந்தர்ப்பங்களை எல்லாம் சொல்லி மக்களை அள வைப்பதல்ல இந்த நாளுடைய நோக்கம் சகோதரர்களே. வரலாறுகளை சொல்வதனுடைய நோக்கம் அதுவல்ல. அவ்வாறான ஒரு சூழலிலே நானும் நீங்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த தோழர்கள் அந்த நபிமார்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதை போன்று நாங்களும் நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒன்றை சொல்லிவிட்டால், அல் குர்ஆனுடைய கட்டளை என்று வந்துவிட்டால், நபி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்று வந்துவிட்டால் அவைகளுக்கு நாம் சிரம் தாழ்த்த வேண்டும், நாம் படிய வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவங்களுடைய இந்த கதைகளுடைய அர்த்தங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன, படிப்பினைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, நாம் இந்த செய்தியை ஒவ்வொரு விதமாக சொல்லலாம். உங்களை ஆழ்ந்த முறையிலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையில் கூட அந்த வரலாறுகளை சொல்ல முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வடிப்பதற்கு ஒரு முறையிலே கூட அந்த சம்பவங்களை சொல்ல முடியும். அதுவல்ல நோக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வந்தது கதை சொல்வதற்கல்ல, என்னுடைய வரலாறுகளை மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த பூமிக்கு அனுப்பவில்லை. அவர்களூடாக இந்த சமுதாயம் சரியான படிப்பினையை பெற வேண்டும், அவருடைய அகீதாவிலே உறுதியாக இருக்க வேண்டும். இஸ்லாத்திற்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அந்த கொள்கையிலே அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஏனைய நபிமார்கள் எல்லாம் எப்படி அவருடைய அகீதாவிலே கொள்கையிலே உறுதியாக இருந்தார்களோ, இந்த தாவா பணியிலே திறம்பட செயல்பட்டார்களோ, அதை போன்று இந்த சமுதாயம் செயல்பட வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். முதலே நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்றிருங்கள், அவருடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள், அவருடைய அந்த கொள்கைகளை நீங்கள் செயல்படுத்துங்கள். இப்ராஹிம் இந்த சமுதாயத்திலே, இந்த மனித சமுதாயத்திலே ஒரு உம்மத்தாக செயல்பட்டார்கள், அவர்கள் தனி சமுதாயமாக செயல்பட்டார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். எனவே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை சொல்லுவதல்ல நோக்கம், அவருடைய வரலாறுகளை சொல்லி கண்ணீர் வடிப்பதல்ல நோக்கம், அவருடைய வரலாறின் ஊடாக நாங்கள் படிப்பினை பெறுவதுதான் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அவருடைய ரப்பு அவருக்கு சொல்லுகிறான், நபியே இப்ராஹிமே நீங்கள் முழுமையாக கட்டுப்பட்டு விடுங்கள், சரணடைந்து விடுங்கள், இறைவனுடைய கட்டளைக்கு நீங்கள் முழுமையாக அடிபணிந்து விடுங்கள் என்று சொல்லுகிறான். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், நான் உலக இரட்சகனான அல்லாஹ்வுக்கு முழுமையாக சரணடைந்து விட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் என்ற செய்தியை சூரத்துல் பக்ரா 131வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முழுமையாக இறைவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இறைவன் சொன்னதற்கு பின்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் கட்டுப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இப்ராஹிம் அவருடைய ரப்பினூடாக பல சோதனைகளை சந்தித்தார். வஇது பிதலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன்ன, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் சில விடயங்களை கொண்டு, சில வார்த்தைகளை கொண்டு அவரை பல சோதனைகளுக்கு உட்படுத்துகின்றான். அந்த சோதனைகளின் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஃபஅதம்மஹுன்ன, அந்த சோதனைகளை திறம்பட செய்தார்கள், அவைகளிலே வெற்றியடைந்தார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்ததாகவும் இறைவனே சொல்லுகிறான், அந்த சோதனைகளிலே வெற்றியடைந்ததாகவும் இறைவனே சொல்லுகிறான் என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சர்டிஃபை பண்ணுகிறான். இறைவன் அந்த தூதரை, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழகிய முறையிலே சொல்லி காட்டுகிறான், என்னுடைய இந்த இப்ராஹிம் திறம்பட அவருடைய சோதனைகளை வெற்றியடைந்து விட்டார் என்று சொல்லுகிறான். அது மட்டுமல்லாமல் அவருடைய சோதனைகளிலே அவர் வெற்றியடைந்த காரணத்தினால், அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையின் அடிப்படையில் அவர் செயல்பட்ட காரணத்தினால் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னி ஜாஇலுக லின்னாஸி இமாமா, நிச்சயமாக இப்ராஹிமே உங்களை இந்த மக்களுக்கு தலைவராக இமாமாக நாங்கள் ஆக்குவோம் என்று சொல்லுகிறான். அதனால் தான் பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிமே உங்களை நாங்கள் இந்த மக்களுக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிறான், முஹம்மதே இப்ராஹிமை நீங்கள் பின்பற்றுங்கள், இப்ராஹிமிலே நல்ல படிப்பினைகள் இருக்கின்றன என்று இறைவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சோதிக்கப்பட்டார்கள்? முதலாவது, எனக்கும் உங்களுக்கும் சாதாரணமாக மனித சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவலை என்ன தெரியுமா? திருமணம் முடித்து எல்லா பெண்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஊர்வாயை மூட வேண்டும் என்ற ஒரு விடயம். ஊர்வாயுடைய அந்த பேச்சை, அவர்கள் பேசக்கூடிய கீழ்த்தரமான அந்த பேச்சுகளை நிறுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு குழந்தைக்கு நான் தாயாக வேண்டும், நான் ஒரு குழந்தைக்கு தந்தையாக வேண்டும் என்று ஒரு தாயும் தந்தையும் விரும்புவார்கள் இல்லையா? முடித்தவர்கள் விரும்பக்கூடிய முதல் விருப்பம் இதுதான், எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஏன்? அவர்களுக்கு குழந்தையுடைய ஆசை இல்லை என்பதற்காக வேண்டிய அல்ல,
இதனை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்று உலகம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய கதிரை நம்பாமல், அல்லாஹ்வுடைய கதிரை சரியான முறையில பார்க்காமல் ஏளனமாக சிந்திக்கிறது. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை இல்லை என்று சொன்னால் இவர்களுடைய ஏதோ அற்புதத்தினால் தான் அந்த குழந்தை பிறக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் இறைவன் சொல்லுகிறான், நாங்கள் ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளும், அல்லது பெண் குழந்தைகளை மட்டும், அல்லது ஆண் குழந்தைகளை மட்டும், அல்லது எந்த குழந்தைகளும் இல்லாமல் ஆக்குவது நாங்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். திருமணம் முடித்த தம்பதிகளை பார்த்து குழந்தை இல்லாதவர்கள் இன்று எத்தனை பேர் மனம் நோய்க்கு செய்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நிலைமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 100 வயது வரைக்கும், கிட்டத்தட்ட 80 வயது வரைக்கும் எந்த குழந்தைகளும் கிடையாது, எந்த குழந்தைகளும் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தள்ளாடும் வயதில் இருக்கிற பொழுதுதான் அல்லாஹு தஆலா மலக்குமார்களை அனுப்பி உங்கள் இஸ்மாயில் என்ற ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று சொல்லுகிறான். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 100 வயதாக இருக்கின்ற பொழுது இஸ்ஹாக் என்ற ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்க போகிறது என்று சொல்லுகிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறான ஒரு சூழலிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80 வருடங்கள் வரும் வரைக்கும் அவருடைய தஅவா படி அவர்கள் ஆரம்பித்து திருமணம் முடித்து அந்த காலப்பகுதியிலிருந்து எவ்வளவு பிரார்த்தனை செய்திருப்பார்கள். சாதாரணமாக இன்று நாங்கள், எங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கிறது, என்ன தெரியுமா? இறைவன் நாம் நினைத்த நேரத்தில் எதனையும் தரமாட்டான். நாங்கள் நினைத்த நேரத்தில் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கவும் கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இறைவனை நாங்கள் கைவிடவும் முடியாது. இறைவன் எனக்கு தரமாட்டான், இறைவன் என்னை விட்டு விட்டான் என்று நாம் சொல்ல முடியாது. லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலே நீங்கள் ஆதரவு இழந்து விட வேண்டாம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதே ஆதரவோடு அதே நிலைப்பாட்டோடு இருந்தார்கள். இறைவன் 80 வயதிலும் 100 வயதிலும் ஒவ்வொரு குழந்தைகளை கொடுக்கிறான். இருவரையுமே அல்லாஹு தஆலா நபி என்று சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரிகளே, இது சோதனை இல்லையா? இந்த சோதனையிலே அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். இறைவனிடத்திலே கூலி எதிர்பார்த்தார்கள். இறைவன் 2 குழந்தைகளை கொடுக்கிறான். அவர்கள் இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக மாறுகிறார்கள். பொறுமைக்கு கிடைத்த கூலியை பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி குழந்தையின்றி அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிறான். எனவே நானும் நீங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றில் இருந்து பெற வேண்டிய படிப்பினைகள் இதுவும் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குழந்தையை கொடுத்து அந்த குழந்தை இல்லாத நேரத்தில் எவ்வளவு வருத்தப்பட்டார்களோ அதைவிட வருத்தப்படக்கூடிய, கவலைப்படக்கூடிய ஒரு சம்பவத்தை ஏற்படுத்துகிறான். என்ன? குழந்தை வளர்ந்து வாலிப வயதை அடைந்து விடுகிறது. குழந்தை பருவத்தில் கிடையாது, வாலிப வயதை அடைந்து விடுகிறது. அப்பொழுது இறைவன் ஒரு கனவை கொடுக்கிறான். நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் பொய்யான கனவுகள் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவு காண்கிறார்கள். என்ன கனவு? மகனிடத்திலே சொல்லுகிறார்கள், யா புனைய இன்னி ரஅய்து ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. எனது அருமை மகனே, இன்று நான் கனவிலே கண்டேன், உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன் மகனே, உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்கிறார்கள். மகன் உடனே சொல்லுகிறார், யா அபதி இஃப்அல் மா துமர். எனது அருமை தந்தையே, நீங்கள் எது கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து விட்டது. இறைவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹியாக சொல்லுகிறான், நீ இஸ்மாயிலை அறுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதற்கு இறைவன் கொடுத்த கட்டளையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏளனமாகவோ அல்லது மகனிடத்திலிருந்து அபிப்பிராயம் பெற்றுக் கொள்வதற்காக வேண்டியோ அவரிடத்திலே சென்று, எனது அருமை மகனே, உன்னை இறைவன் அறுக்க சொல்லுகிறான், நீ என்ன சொல்லுகிறாய், வேண்டாம் என்கிறாயா என்று கேட்கவில்லை. அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனையும் தன்னுடைய மனைவியையும் பாலைவனத்திலே விட்டுவிட்டு செல்கிறார்கள். அவர்கள் சென்று வந்ததற்கு பின்னால் அந்த இடத்திலே அல்லாஹு தஆலா இந்த சோதனையை கொடுக்கிறான். அதில் இடைப்பட்ட ஒரு சோதனை என்ன தெரியுமா? குழந்தை இல்லாத காலத்தில் அல்லாஹு தஆலா சோதித்ததற்கு போதாமல் குழந்தை ஒன்று கிடைக்கிறது. குழந்தை பச்சிலம் பாலகனாக இருக்கிறான். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், இப்ராஹிமே, உன்னுடைய பிள்ளையையும் உன்னுடைய மனைவியையும் அழைத்து சென்று இந்த இடத்திலே நீ விட்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். இது சோதனை இல்லையா? இந்த சோதனையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மனைவியையும் பிள்ளையையும் அழைத்து செல்கிறார்கள். அழைத்து சென்று எந்த விதமான மணி சஞ்சாலமும் இல்லாத பாலைவனத்திலே விடுகிறார்கள். உணவுக்கு எதுவும் கிடையாது, எந்த விதமான குடிபானங்களுக்கும் நீர் கிடையாது, எந்த விதமான பாதுகாப்புக்கும் யாரும் உத்தரவாதம் கிடையாது. அவ்வாறான நிலையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனையும் குழந்தையும் மனைவியும் விட்டு செல்கிறார்கள். மனைவி கேட்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? இந்த இடத்திலே என்னையும் என்னுடைய குழந்தையும் விட்டு செல்கிறீர்களே, இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டிலே எங்களை விட்டு செல்கிறீர்களே, ஏன் இப்படி நீங்கள் விட்டு செல்கிறீர்கள்? எந்த பாதுகாப்பும் இல்லையே,
இது இறைவனுடைய கட்டளையா என்று கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆம் என்று ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்களே, அப்பொழுது அந்த மனைவி சொல்லுகிறாள் என்ன தெரியுமா? இறைவனுடைய கையாக இருந்தால் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லுகிறாள். இதுதான் சகோதரர்களே உண்மையான அழகிய மனைவிக்கு ஒரு உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும். இறைவன் சொல்லிவிட்டானா? ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்களா? ரசூலுல்லாஹ் வழிகாட்டி விட்டார்களா? இரண்டாவது வார்த்தைக்கு நான் எந்த விதமான பேச்சுக்கும் நான் இடம் கொடுக்க கூடாது. இறைவன் இந்த கட்டளையை சொல்லிவிட்டான் என்று சொன்னால், இறைவன் எனக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டான் என்று சொன்னால், அந்த கட்டளையை நான் நிறைவேற்றுகின்ற பொழுது நிச்சயம் என்னை இறைவன் கைவிட மாட்டான். அந்த மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சொல்லுகிறார்கள், இப்ராஹிமே இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொன்னால் நிச்சயம் இறைவன் எங்களை கைவிட மாட்டான், நீங்கள் சென்று வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். அந்த குழந்தையை அந்த மனைவி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி வளர்த்தெடுக்கிறார்கள். அந்த சோதனை முதல் இரண்டாவது சோதனையாக இருக்கிறது. அவர்கள் செல்லுகிறார்கள், குழந்தை தவித்துக் கொண்டிருக்கிறான் தண்ணீர் இல்லாமல். இறைவனுடைய அத்தாட்சி, அங்கே எந்த விதமான நீரும் வெளிப்படாத அந்த பாலைவனத்திலே அல்லாஹு தஆலா நீரை வெளி அற்புதத்தை காட்டுகிறான். அந்த நீரிலே அந்த குழந்தை பருகிறது. இன்று வரையும் அது இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் தான் இறைவன் அடுத்த சோதனை கொடுக்கிறான், அறுக்குமாறு. அவர் சோதிக்கிற அந்த சோதனையின் பொழுது, மகனே உன்னை அறுக்க கனவு கண்டேன், என்ன சொல்லுகிறாய் என்று கேட்டார்களே, அந்த கனவினுடைய அர்த்தம் மகனிடத்தில் அபிப்பிராயம் கேட்டார்கள் என்பதல்ல, அந்த மனைவி என்னுடைய குழந்தையை எப்படி வளர்த்திருக்கிறாள் என்பதற்கான சோதனை சகோதரர்களே. அந்த மகனை பார்த்து கேட்கிறார்கள், மகனே உன்னை அறுப்பதற்கு இறைவன் சொல்லுகிறான், நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கிற நேரத்தில் அந்த மகன் சொல்லுகிறார், எப்படி? யா அபதி ஃஅல் மா துமர், எனது அருமை தந்தையே உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் அந்த அகீதா, அந்த தூய்மையான கொள்கை, எனக்கு இறைவன் போதுமானவன், இறைவன் எதனையும் நமக்கு செய்வான், இறைவன் பாதுகாப்பு தருவதற்கு போதுமானவன் என்ற அந்த உறுதியான கொள்கை இருக்கிறது. எந்த துனியாவுடைய மூளைக்கு சென்றாலும் ஒருவன் அகீதாவோடு, உண்மையான கொள்கையோடு, சத்திய தீனோடு, குர்ஆன் ஹதீஸோடு இருப்பான் என்று சொன்னால் அவனை யாரும் வழி எடுக்க முடியாது. இயக்கங்கள் வரலாம், பணம் வரலாம், இன்னுமுள்ள எத்தனையோ உலகத்தில் காட்டப்படக்கூடிய காட்சிகள் வரலாம், இன்பங்கள் வரலாம். ஆனால் அகீதாவிலே, இஸ்லாமிய கொள்கையிலே ஒருவன் உறுதியாக இருப்பான் என்று சொன்னால், இறைவன் எனக்கு போதுமானவன் என்று ஒருவன் நினைப்பானாக இருந்தால், என்னை பள்ளியில் இருந்து விரட்டுவார்கள் என்ற பயம் யாருக்கும் வரமாட்டாது, எனக்கு தொழில் கிடையாது என்ற பயம் வரமாட்டாது. அல்லாஹ் ரஸாக் என்ற நம்பிக்கை ஒருவனுக்கு இருக்குமாக இருந்தால் இந்த சத்தியதீன் இப்படி சொல்லப்பட மாட்டாது. சகோதரர்களே, நானும் நீங்களும் விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டு இந்த தொழுகையை நாங்கள் நிறைவேற்றி இருக்க மாட்டோம். அல்லாஹ் ரஸாக், அல்லாஹ்வுடைய தீன் சத்தியம் என்று நாம் நம்பி இருந்தால் நிச்சயம் இந்த சமுதாயம் பெரும் திரளாக முழு ஊரும் சேர்ந்து ஒரு திடலிலே தொழுதிருக்கும். ஏன் அங்கே தொழவில்லை என்று சொன்னால், மக்கள் எங்களை எதிர்த்து விடுவார்கள், மக்கள் எங்களை தூசித்து விடுவார்கள், மக்கள் எங்களை ஒதுக்கி விடுவார்கள், மக்கள் எங்களை விரட்டி விடுவார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இறைவனை நம்பாமல், இறைவனுடைய ரிஸ்கை நம்பாமல், இறைவனுடைய பாதுகாப்பை நம்பாமல், அவருடைய தீனை உண்மையானது என்று நம்பாமல் செய்த ஒரு விஷயமாக இது இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மகனை சோதிப்பது போன்று மனைவியை சோதிக்கிறார்கள். எப்படி இவள் குழந்தையை வளர்த்திருக்கிறாள். சில நேரங்கள்ல மனைவிமார் கோபித்துக் கொள்ளக்கூடாது, பெண்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. சில நேரங்கள்ல நான் குழந்தையை வளர்க்கிற பொழுது ஏதோ ஒரு சில தவறுகள் நடந்து விட்டால் கணவன் வந்து கேட்கிறான், எப்படி தெரியுமா, இந்த குழந்தையை ஏன் இப்படி வளர்த்தாய் என்று கேட்கிற பொழுது, நீங்க மட்டும் சுத்துவீங்க, நீங்க எல்லா இடத்துக்கும் போவீங்க, நாங்க மட்டும் குழந்தைகளை வளர்த்து இந்த மாதிரி பாடுபடணுமா? இந்த அளவுக்கு குழந்தையை வளர்த்ததுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு குறை சொல்லிவிட்டது என்பதற்காக வேண்டி எங்கள் மீது இப்படி பாய்கிறீர்களே என்று மனைவிமார்கள் சொல்லுவார்கள். சில நேரங்களிலே சொல்லுவார்கள், எப்படி தெரியுமா, நாங்கள் தான் முழுக்க முழுக்க கஷ்டப்படுகிறோம், இவர் வந்து பெருமை மட்டும் பாராட்டுகிறார், இதனை மட்டும் சொல்வதற்கு இருக்கிறார் என்று மனைவிகள் சொல்லுவார்கள். அந்த மனைவிகள் அப்படி நினைக்க கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி இதற்கு சான்றாக இருக்கிறார்கள். என்ன தெரியுமா, அந்த மனைவி அந்த குழந்தைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அகீதாவை பாருங்கள். தாய்மார்களே, நீங்கள் இஸ்லாம் அடிப்படையிலே ஒரு குழந்தையை சரியான முறையில் வளர்ப்பதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு உங்களுக்கு போதுமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அகீதாவை அந்த குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். அந்த மகன் எப்படி சொல்லுகிறார் என்று பாருங்கள், என்னை அறுப்பது உயிருக்கு பயப்படவில்லை, இறைவனுடைய கட்டளையா, நீங்கள் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ, எது உங்களுக்கு ஏவப்பட்டிருக்கிறதோ அதனை நீங்கள் செய்யுங்கள் என்று ஒரே அடியாக நான் யோசித்து சொல்லுகிறேன், என்னுடைய தாயோடு கதைத்து விட்டு சொல்லுகிறேன், நண்பர்களோடு பேசிவிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லவில்லையே. இதுதான் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட வேண்டிய அகீதா. எந்த இடத்தில் நீங்கள் கொண்டு போய் விட்டாலும்,
நாம் உயிரோடு இருந்தோ இல்லையோ அந்த குழந்தைகள் நிச்சயம் எங்களுக்கு பிரார்த்தனை செய்வார்கள். இன்று நாங்கள் வைத்தியர்களாக அல்லது இன்ஜினியர்களாக இன்னுமுள்ள உயர் பதவிகளிலே இருக்க வேண்டும் என்று உலக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தீனை கொடுக்கிறோமா? இறைவனை பற்றி எங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? மகனை அழைத்து சொல்லிக் கொடுக்கின்றோம். எப்படி சில பாடல்களை சொல்லிக் கொடுக்கிறோம். லேட்டஸ்டாக வந்த பாடல்களை போட்டு அந்த குழந்தைகள் கேட்கும்படி செய்து பார்க்கிறோம். ஆனால் இந்த குழந்தை என்னுடைய தாயுடைய தந்தையுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் எதிர்பார்ப்பது கிடையாது சகோதரர்களே. எனவே இந்த குழந்தைகளை தாய்மார்கள், அதே நேரத்தில் நாங்கள் ஆண்களாக இருக்கக்கூடிய இந்த கணவன்மார்களும் குழந்தைகளை வளர்க்கிற விடயத்தில் அழகிய முறையிலே செயல்பட வேண்டும். இஸ்லாமிய அகீதா அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறை அல்லாஹ் தஆலா ஏன் சொல்லுகிறான் என்றால், அந்த தாய் எந்த அளவுக்கு அழகான முறையிலே அந்த அகீதாவை கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இது நாம் பெற வேண்டிய படிப்பினை. குழந்தையை அறுக்க சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வளவு சோதனைகள் வந்தன. அவர் பிள்ளை இல்லாமல் இருந்தார். குழந்தை கொடுக்கப்பட்டு பாலைவனத்திலே விட்டு செல்வதற்காக வேண்டி கட்டளையிடப்பட்டார். மீண்டும் அந்த குழந்தை வளர்கிற பொழுது அறுப்பதற்கு கட்டளையிடப்பட்டார். எவ்வளவு கவலையான விஷயம் என்று சொல்வதற்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. ஏண்டா ஒன்றுமே நடக்கலங்க. என்ன நடந்தது? குழந்தை மௌத்தாயிருச்சா? மௌத்தாகல. குழந்தை அறுப்பதற்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். கழுத்திலே கத்தியை வைத்தான். அந்த கருவடவில்லை ஓங்கி கல்லிலே அடித்தார். கல் இரண்டாக பிளந்தது. இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் சொல்லணுமா? இறைவன் எதனை சொல்றான்? அறுக்க சொல்லுகிறான். அந்த கட்டளையின் அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்ராஹிமே நீங்கள் குழந்தையை அறுக்க தேவையில்லை என்பது இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய நியதி. எனவே குழந்தை காப்பாற்றப்படுகிறார். அந்த ஞாபகத்திலே அங்கே சொர்க்கத்திலிருந்து அவருக்கு உலுஹியாவுக்கு அனுப்பப்படுகிறது. ஆடுகள் கொண்டு வரப்படுகிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை சகோதரர்களே. கவலைப்பட வைக்க வேண்டும் என்பதற்காக, மக்களுடைய உள்ளங்களிலே கவலையை திணிக்க வேண்டும் என்பதற்கான பொய்களை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அழகிய முறையில் வரலாறுகளை சொல்லி இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகள் என்ன என்று சொல்லலாம். இதுதான் நாம் பெற வேண்டியது. வரலாறுகளை கேட்டு எல்லாருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு தெரியுமா தெரியாத இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும். என்ன திருப்பி திருப்பி சொல்றீங்கன்னு சில நேரத்தில் நம்ம கேட்போம். ஒரு நேரத்தில் ஒருவர் ஒரு விதமாக ஒரு வரலாறை சொல்லுவார், இன்னொரு மாதிரி சொல்வார். அதுல அவர் ஒரு மாதிரி சொன்னாரு, இவர் இன்னொரு மாதிரி சொல்றாருன்னு கூட நினைப்போம். ஏன் ரெண்டு பக்கமுமே எங்களுக்கு தெரியும். அப்படியெல்லாம் வரலாறு தெரிஞ்சு நாம தார சொல்றதால நோக்கம் அவைகளில் இருந்து படிப்பினை எப்படி நாம் பெற வேண்டும் என்பதுதான் உண்மையான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, அந்த அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகள் நமக்கு படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போல இந்த மனித சமுதாயத்தில் அல்லாஹ் தஆலா முதலிலே ஏற்படுத்திய வணக்கம் என்ன தெரியுமா? இந்த உலுஹியா என்று சொல்லக்கூடிய வணக்கம் தான். முதலிலே ஏற்படுத்திய வணக்கம் இந்த உலுஹியா என்று சொல்லக்கூடிய வணக்கம். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மக்களை கொடுத்திருந்தான். ஹாபில் காபில் என்ற அந்த 2 மக்களை கொடுத்திருந்தான் அல்லாஹ் தஆலா. இவர்கள் இருவரும் ஒரு உலுஹியாவை கொடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த உலுஹியா விடயமாக சொல்லுகிற பொழுது ஆரம்ப காலத்தில் எப்படி தெரியுமா உலுஹியா ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொன்னால் உடனே அதை நான் கண்ணால பார்க்கலாம். என்னுடைய உலுஹியா அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்பதனை கண்களால் பார்க்கலாம். என்ன நடக்கும் என்று சொன்ன, உலுஹியாவை கொடுத்து விட்டோம்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலுஹியாவை வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து சுட்டுவிடும். அப்போ நான் பார்த்துக்கணும், என்னுடைய உலுஹியா ஓகே என்ன நினைத்துக் கொள்ள வேண்டியதான். இதான் அன்றைய காலந்தது. யாருடைய நெருப்பு வந்து சாப்பிடலையோ, அதை சுட்டு பொசுக்கலையோ, அவரை உலுஹியா அவ்வளவுதான். அப்ப அந்த உலுஹியா என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம் இருக்கிறது. அந்த உலுஹியா என்பதுல ஹாபில் காபில் என்று சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன்மார் என்ன சிறுக்கா செஞ்சாங்க? சிறுக்கு செய்யறதுக்கு யாராவது இருந்தாங்களா? சிறுக்கு கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் பிள்ளைகள் எங்க சிறுக்கு செய்யறது? சிறுக்க பத்தி எந்த விதமான அறிமுகம் இல்ல. அப்ப ஏன் அவருடைய உலுஹியா ஒருவரிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருவரிடமிருந்து ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால், ஒருவருடைய உள்ளத்திலே இருந்தது மமதை, பெருமை. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர் அந்த உலுஹியா ஏற்றுக்கொள்ளப்படாத காரணம் என்ன தெரியுமா? அவருடைய உள்ளத்திலே இருந்த பெருமைதான். அதனால தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிறார். கொலை செஞ்சு அது பெரிய ஒரு வரலாறு. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்டது அந்த உலுஹியா. அந்த உலுஹியாவைத்தான் நாம் இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே உலுஹியா கொடுப்பதற்கு யாரெல்லாம் நியத்து வைத்திருக்கிறீர்களோ, உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய போர்வையை நீங்கள் ஒதுக்கி விடுங்கள். பெருமை என்பது இறைவனுடைய போர்வை. எனவே அதனை நீங்கள் ஒதுக்கி விடுங்கள். எனக்கு மதிப்பு வர வேண்டும். நான் 1 மாடு கொடுத்தேன், 2 மாடு கொடுத்தேன். எங்களுடைய பள்ளிகளில் 15 மாடு கொடுத்தார்கள். இல்ல எங்களோட பள்ளியில 20 மாடு கொடுத்தாங்க. இந்த பெருமை இஸ்லாம் எதிர்பார்க்கவில்லை. அப்படி எதிர்பார்த்தால்
அந்த உலுஹியாவில் அர்த்தம் கிடையாது சகோதரர்களே. சில நேரங்களை யோசிக்கலாம், எப்படி உலுஹியா நாம் கொடுக்கிற பொழுது நாம் பெரிதாக கொடுத்தோம், நாம் சிறியதாக கொடுத்தோம். ஆடு கொடுத்தாலும் உலுஹியாதான், மாடு கொடுத்தாலும் உலுஹியாதான், அதே நேரத்தில் ஒட்டகம் கொடுத்தாலும் உலுஹியாதான், அல்லாஹ் அனுமதித்தவைகள். எனவே இதுல யாருக்கும் எந்த விதமான அதிகம் கொடுத்தேன் என்ற பெருமை பாராட்டுவதற்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. இறைவன் மட்டுமே பெருமைக்குரியவன். எனவே சகோதரர்களே, அந்த உலுஹியாவை நாம் அழகிய முறையிலே, இஹ்லாஸான முறையில நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றை பார்த்தோமா இல்லையா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு தியாகங்களை செய்கிறார்கள். நாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு தெரியும் எல்லா தியாகங்களையும். அவ்வளவு தியாகங்களையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? 5 நேரம் சரியாத்ததே இல்ல, ஆனா நான் முஸ்லிம் என்று தட்டிக் கொள்றோமா இல்லையா? ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படி? ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக, இறைவா எங்களை உனக்கு முழுமையாக கட்டுப்பட்ட முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற பிரார்த்தனை சகோதரர்களே, இவ்வளவெல்லாம் செய்யறாரு, தியாகத்துக்கு மேல தியாகம். எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கிறார். எதனையெல்லாம் இழக்க வேண்டுமோ அத்தனையும் இழந்திருக்கிறார். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நேரத்தில் கேட்கிற பிரார்த்தனை தெரியுமா? ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக, இறைவா எங்கள் இருவரையும் முழுமையாக உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்குவாயாக. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிற ஒரு பிரார்த்தனை. இப்ப நாம் எந்த அளவுக்கு கேட்க வேண்டும்? எங்களிடத்தில் என்ன இருக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய விழுமியங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து பாருங்கள், இஸ்லாமிய ஒழுக்கவியலை எடுத்து பாருங்கள், அஹ்லாக்கை எடுத்து பாருங்கள், சட்டங்களை எடுத்து பாருங்கள், கடமைகளை எடுத்து பாருங்கள். அத்தனையிலுமே நாம் கோட்டை விட்டவர்களாக இருக்கிறோமா இல்லையா? போட்டு நாம் என்ன செய்கிறோம்? முஸ்லீம்கள் நாங்க எங்களோட தூதருக்கு எதிராக என்ன படம் தயாரிச்சுட்டானோ ரோட்ல இருந்து ஆர்ப்பாட்டம் செய்யறோம். ஆர்ப்பாட்டம் செய்யறத ரசூல்லா காட்டினாங்களா? முதலாவது ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யறத ரசூல்லா காட்டினாங்களா? ரசூல்லா நேசிக்கிறோம் சொல்கிறோம், ரசூல்லா காட்டாத ஒரு வழிமுறை எப்படி செய்யலாம்? அப்ப இப்படியெல்லாம் எத்தனை விஷயங்கள் இருந்து கொண்டு முஸ்லீம்கள் என்று சொல்லுகிறோம். அந்த ஆர்ப்பாட்டத்துல செய்யற அட்டகாசங்கள், பஸ் கடிக்கிறா, அதை செய்யறான், இதை செய்யறான், போதாத்துக்கு அவனுடைய ஒழுக்கமே அங்க இல்லா போயிருச்சு. தன்னுடைய ஆடைகள்லாம் உயர்த்தி கொண்டுதான் அங்க ஆர்ப்பாட்டம் செய்யறாங்க. அந்த அளவுக்கு வெறி. இதை ரசூல்லா காட்டினாங்களா? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை கூட சரியான முறையில் பின்பற்றாதவர்கள் எப்படி இஸ்லாமிய முறைப்படில் முஸ்லிம்கள் என்று சொல்ல முடியும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு தியாகங்களை செஞ்சுட்டு முஸ்லிமாக எங்களை ஆக்குவாயாக என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தியை சொல்லுகிற போது இறைவன் சொல்லுகிறான், வமை யர்கபு அன் மில்லத்தி இப்ராஹீம, யாரப்பா இப்ராஹிமுடைய அந்த மார்க்கத்தை மறுப்பவர்கள்? இப்ராஹிமுடைய இந்த வழிமுறைகளை மறுக்கின்றவர்கள் யார்? இல்லாமன் சபிக நஃப்ஸஹு, தன்னை மடையனாக்கி கொண்டானே, புத்தி இல்லாதவனாக ஆக்கி கொண்டானே, தன்னை சுபஹாக்களில் ஒருவனாக ஆக்கி கொண்டானே, அவனை தவிர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை யாரும் வெறுப்பவர்கள் இருக்க முடியாது என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ரா 130வது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான். அதே போன்று இந்த சத்தியம் என்பது சகோதரர்களே, அல் ஹக்கு மிர் ரப்பிக, உம்முடைய ரப்பிடமிருந்துதான் இந்த சத்தியம் வந்திருக்கிறது. ஃபலா தகூனன்ன மினல் மும்தரீன், நீங்க சந்தேகம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம் என்று இறைவன் எங்களுக்கு சொல்லுகிறான். சூரத்துல் பக்ரா 147வது வசனம். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வமாலா பஅதுல் ஹக் இல்லா ضلال, இந்த சத்தியத்துக்கு பிறகு நபி அவர்கள் இந்த சத்தியத்தை தெளிவுபடுத்தியதற்கு பின்னால், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று சொன்னதற்கு பின்னால் இந்த மார்க்கத்திலே யார் சத்தியத்தை தேட முடியும்? வழிகேட்டை தவிர இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டதற்கு பின்னால் யாருமே வழிகேட்டை தவிர வேற ஒன்றையும் செய்ய முடியாது என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்லாம அல்லாஹ் கட்டளை நபி அவருடைய வாழ்க்கை வழிமுறைகள் என்று சொல்லுகிறோம். அப்ப இத அல்லாஹ் சரியா செய்யணுமா இல்லையா? வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன், யார் இஸ்லாம் அல்லாத ஒரு வழிமுறையை மார்க்கமாக ஏற்றுக்கொள்கிறானோ ஃபலையுக்பல மின்ஹு, அவனிடமிருந்து அந்த வழிமுறை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அவன் தக்வாதாரியாக இருக்கலாம், நெத்தியிலே அவருக்கு கருப்பு பொட்டுகள் இருக்கலாம், அவனுடைய ஆடைகள் அலங்காரமாக இருக்கலாம், அவனுடைய முகங்கள் எல்லாம் அழகிய தோட்டத்திலே இருக்கலாம், தாடிகள் வளர்க்கப்பட்டிருக்கலாம், அவனுடைய குடும்பங்கள் ஒழுக்கமுள்ள குடும்பங்கள் போன்று தோற்றமளிக்கலாம். ஆனால் வெளி தோற்றங்கள், அவருடைய வீட்டிலே மியூசிக் இல்ல, அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முகங்களை மறைக்கிறார்கள், ஆண்கள் அழகிய முறையில் இருக்கிறார்கள், தாடியை வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி முஸ்லிம்கள் என்று சொல்லிவிட முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய உள்ளங்களிலே இஸ்லாம் பதிய வேண்டும். அவருடைய உள்ளங்களிலே என்னுடைய ரப்பு இறைவன், அதே போன்று அல்லாஹ் அவன் சொன்னது சத்தியம், அவன் காட்டிய தூதர் மூலமாக காட்டிய அந்த வழிமுறைகள்
நிச்சயம் உண்மை என்று அவன் நம்ப வேண்டும். அந்த அடிப்படையில உள்ளத்திலே அவனுக்கு சத்தியம் பதிந்தால் அவன் தான் சகோதரர்களே சரியான மூமினாக இருக்க முடியும், சரியான தீனை பின்பற்றியவனாக முடியும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவனிடத்திலே இருந்து அந்த தீன இஸ்லாம் அல்லாத வேற எந்த வழிமுறையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இவன் மறுமையில் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தொழுதிருப்பான், நோன்பு நோற்றிருப்பான், ஹஜ் செய்திருப்பான், அத்தனை காரியங்களையும் செய்திருப்பான். ஆனால் வஹுவ ஃபில் ஆகிரத்தி மினல் காசிரீன், இவன் நஷ்டவாளிகளிலே ஒருவனாகத்தான் மறுமையிலே இருப்பான் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். எனவே சகோதரர்களே, நாங்கள் சத்திய தீனை சத்தியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அகீதாவை, இறைவனை பற்றிய அந்த நம்பிக்கை, இறைவன் எனக்கு போதுமானவன் என்ற நம்பிக்கை வர வேண்டும். நாங்கள் சட்டங்களை படிப்பதல்ல முக்கியம், அகீதாவை படிப்பதுதான் முக்கியம். எனவே சகோதரர்களே, இவ்வாறான இந்த மார்க்கத்திலே இன்னொரு பகுதி இருக்கிறது. கடைசியாக அந்த பகுதியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சொல்லுகிறான், ذَلِكَ بِأَنَّ اللَّهَ نَزَّلَ الْكِتَابَ الْحَقَّ, இந்த தீனை கட்டத்துக்கு காலத்துக்கு ஏற்றாற்போல் நாங்கள் சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிறோம். وَإِنَّ الَّذِينَ اخْتَلَفُوا فِي الْكِتَابِ, இந்த குர்ஆனிலே யார் முரண்பட்டு விடுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய வேதம் என்று வந்ததற்கு பின்னால் இல்லை இல்லை எங்களுடைய தலைவர் என்று ஒருவன் சொல்லுகிறானோ, அல்லது எங்களுடைய இமாம் என்று சொல்லுகிறானோ, பெரியவர்கள் என்று சொல்லுகிறானோ, மஷாயிக்மார் என்று சொல்லுகிறானோ, இப்படிப்பட்டவர்கள் முரண்பட்டால் லஃபீ ஷிகாக்கின் பஈத், அவன் மிக தூரமான பிளவுலே இருக்கிறான் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் பக்ரா 176வது வசனம். அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? இன்னும் அழகா சொல்றான், குர்ஆன் வேறு ஹதீஸ் வேறு என்று நாம் பிரிக்க முடியாது. இரண்டும் வஹி. இது வஹியுன் மத்லூ, இது குர்ஆன் என்று சொன்னால் ஓதினால் நன்மை இருக்கிறது, ஹதீஸ் என்றால் ஓதினால் நன்மை இல்ல, ஆனால் செயல்படுத்தினால் நன்மை இருக்கிறது. இரண்டும் அல்லாஹ்வுடைய வஹி. இதுதான் வித்தியாசமே தவிர வேற வித்தியாசம் கிடையாது. அந்த வஹியை வைத்து இறைவன் சொல்லுகிறான், இதுதான் சத்திய மார்க்கம். இது அல்லாம ஷாஃபி என்றோ, ஹனபி என்றோ, மாலிகி என்றோ, ஹம்பலி என்றோ யாராவது பிரித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், ஷாதுலியா என்றோ, காதிரியா, லக்ஷபந்தியா என்றோ, அல்லது ஹவாரிகள் என்றோ, முஅ்தஸிலாக்கள் என்றோ தங்களை குழுக்களாக பிரித்துக் கொண்டு தங்களுக்கென்று ஒரு அமீரை வைத்துக் கொண்டு அந்த அமீர் சொன்னதுதான் மார்க்கம் என்ற வழிமுறையிலே தங்களுடைய பிரிவு என்று யார் பார்க்கிறார்களோ, நான் சொல்லவில்லை, இறைவன் சொல்லுகிறான், இன்னல்லதீன ஃபர்ரகூ தீனஹும், யார் அவருடைய தீனை பிரித்துக் கொள்கிறார்களோ, நிச்சயமாக எவர்கள் அவருடைய மார்க்கத்தை பிரிவுபடுத்திக் கொள்கிறார்களோ, வகானு ஷியஅன், குழுக்களாக பிரிந்து விடுகிறார்களோ, இது என்னுடைய கூட்டம், என்னுடைய அமீர், என்னுடைய ஜமாத் என்று யார் பிரிந்து விடுகிறானோ, லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன், அவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது முஹம்மதே, அவருடைய விஷயத்துல நீங்க எதுக்கும் இல்ல. இன்னமா அம்ருஹும் இலல்லாஹ், அவர்களை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான், அவர்களை இறைவன் பார்த்துக் கொள்வான். சும்ம யுனப்பிஹும் பிமா கானூ யஃஅலூன், நாம் ஹஜ் செய்திருக்கிறோம், நாங்க ஹாஜிகள், நாங்கெல்லாம் அல்ஹாஜிகள் என்றெல்லாம் பட்டம் சுட்டி கொண்டிருக்கிறோமா இல்லையா? இறைவன் சொன்ன அடிப்படையிலே எந்த அமலை யார் செய்யவில்லையோ, யாருடைய உள்ளத்தில் இருக்கவில்லையோ, இறைவனை பற்றியான முழுமையான நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் இருக்கவில்லையோ, இஸ்லாத்தை பற்றியான தெளிவான விளக்கம் யாருக்கு இல்லையோ, அவன் இந்த உலகத்திலே எதை செய்தாலும் பிரயோசனம் கிடையாது. என்னுடைய அமீர் சொல்வதுதான் மார்க்கம், எங்களுடைய இமாம் சொல்வதுதான் மார்க்கம், எங்களுடைய ஷேக் சொல்வதுதான் மார்க்கம் என்று ஒருவன் இருந்தால், குழுவாக பிரிந்து சென்றால், அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அவர்கள் இந்த உலகத்திலே எதனை செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுவான். நான் உனக்கு சொன்னேனா இல்லையா? என்னுடைய தூதரை பின்பற்றுமாறு சொன்னேன், நீ உன்னுடைய அமீரை பின்பற்றினாய். நான் உன்னுடைய தூதரை பின்பற்றுமாறு சொன்னேன், நீ உன்னுடைய தலைவரை பின்பற்றினாய், உன்னுடைய ஷேகை பின்பற்றினாய், சாதாத்துக்களை பின்பற்றினாய், சுஹதாக்கள் என்று சொன்னாய், உமராக்கள் என்று சொன்னாய் என்று இறைவன் கேட்க மாட்டானா? இறைவன் சொல்லுவான், நான் சொன்ன மார்க்கத்தை விட்டு நீ எதனை பின்பற்றினாய் என்று இறைவன் கேட்பான் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். 6வது சூரா 159வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அதே போல இறைவன் சொல்லித்தானா இல்லையா? இப்படித்தான் ஜக்காத்தை கொடுக்கணும், இப்படித்தான் நீங்க ஹஜ் செய்யணும் எல்லாம் தெளிவா சொல்லி இருக்கிறான். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களோட மார்க்கத்தை நீங்க அல்லாஹ்வுக்கே படிச்சு கொடுக்குறீங்களான்னு அல்லாஹ் கேட்கிறான். உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த மார்க்கத்தை இறைவனுக்கே கற்றுக் கொடுக்கிறீர்களா என்று இறைவன் கேட்கிறான். சூரத்துல் ஹுஜராத் 16வது வசனத்தில் பார்க்கலாம். அல்லாஹ் சொல்லுகிறான், எப்படி தெரியுமா? வல்லாஹு யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானங்களில் உள்ளவைகள், பூமியில் உள்ளவைகள், மறைவானவைகள், வெளிப்படையானவைகள்,
சிறியவைகள் பெரியவைகள் நுட்பமானவைகள் அணுவளவாக இருந்தாலும் அவைகளை இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். வல்லாஹு பிக்குல்லி ஷைஇன் அலீம், எல்லாவற்றையும் இறைவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று இறைவன் சொல்லுகிறான். அவனுக்கே நீங்க மார்க்கத்தை படிச்சு கொடுக்க போறீங்களா? நீங்க குர்ஆன்ல இல்லையா, ஹதீஸ்ல இல்லையா? அப்ப இறைவனுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க போறீங்க? சின்ன சின்ன அம்சங்களாக எடுத்து பாருங்களேன். இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அத்தனை பேருக்கும் தொழுகை நடத்தினார்கள் என்றால், இல்லை இல்லை, பெண்களுக்கு ஒரு நேரம், ஆண்களுக்கு ஒரு நேரம், வசூலுக்கு ஒரு நேரம் இருக்கிறது என்று சொல்லி நீ பிரிக்கிறாய் இருந்தா இறைவனுக்கே மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறாயா? இப்படி அல்லாஹ் கேட்க மாட்டானா? நான் உனக்கு சொன்னா அப்பா 2 முறை நடத்திண்டு, பெண்களுக்கு வேற நடத்து, ஆண்களுக்கு வேற நடத்துன்னு சொன்னா, பள்ளிக்குள்ளதான் நடத்தவனும் திடல்ல நடத்துறவன் எல்லாம் யஹூதிகளோட வழிமுறைன்னு உனக்கு சொன்னா, என்னுடைய தூதர் தானே சொன்னார், அப்ப என்னுடைய தூதரை நீ யஹூதி என்று சொல்ல வருகிறாயா என்று இறைவன் கேட்டால் இதை சொல்ல போகிறோம் சகோதரர்களே. அப்ப இறைவன் சொல்லுகிறான், நபியை நீங்க சொல்லுங்க, அத்துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்களுடைய தீனை, உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற இந்த வழிமுறையை இறைவனுக்கே படிச்சு கொடுக்க பாக்குறீங்களா என்று இறைவன் கேட்கிறான். சில நேரங்களில் சொல்வார்கள், நாம் முன்னோர்களை பின்பற்றுகிறோம், என்னுடைய மூதாதையர்கள் என்ன வழிகேடர்களா, காபிர்களா, அவர்களுக்கு என்ன இந்த விஷயம் எல்லாம் தெரியாதா, முன்னுக்கு இருந்த ஆளுங்கள் எல்லாம் என்ன ஒன்றும் தெரியாதவர்களா என்று கேட்போம். இறைவன் சொல்லுகிறான், தில்க உம்மத்துன் கத் ஹலத், அவங்க எல்லாம் போனவங்கப்பா, அவங்க மௌத்தா போயிட்டாங்க, அவங்க எல்லாம் இந்த உலகத்துல இல்ல, இப்ப அவங்கள பேசாதீங்க. லாமா துத்தும், அவங்க என்ன செஞ்சாங்களோ, அவர்கள் இந்த உலகத்தில் எதை செய்தார்களோ அது அவர்களுக்கு, வழக்கும் கசபுத்தும், நீங்க செஞ்சதான் அப்பா உங்களுக்கு. இறைவன் சொல்லுகிறான், எப்படி அழகான வசனங்கள் என்று பாருங்கள். தில்க உம்மத்துன் கத் ஹலத், அவங்க போயிட்டாங்க, அவங்க செஞ்சது அவங்களுக்கு, நீங்க செய்யறதா உங்களுக்கு. அல்லாஹ் திருப்பியும் சொல்றான், என்ன தெரியுமா? வலா துஸ்அலூன அம்மா கானூ யஅமலூன், அவங்க செஞ்சதை பற்றி நீங்க கேட்கப்பட மாட்டீங்க. உன்னுடைய தந்தை பாத்தியா ஓதினாரா, கந்திரி கொடுத்தாரா, ஏன் அப்ப அப்படி செஞ்சாருன்னு யாரும் கேட்க போற? அல்லாஹ் கேட்க மாட்டான்னு சொல்றான். நீ செய்தாயா? அதான் இறைவன் கேட்க போறது. அல்லாஹு தஆலா இதனை சூரத்துல் பக்கராவுடைய 134வது வசனத்திலும் 141வது வசனத்திலும் இதே போன்று சொல்லி காட்டுகின்றான். அப்ப இப்படி எல்லாம் தெளிவான மார்க்கத்துல இறைவன் ஒன்றை சொல்லி இருக்க, நபி அவர்கள் ஒன்றை காட்டியிருக்க, இதற்கு மாற்றமாக ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் அவன் எதனை தேர்வு செய்து கொண்டான் தெரியுமா? இறைவன் சொல்லுகிறான், உலாய்கல்லதீன, அவர்கள் எப்படிப்பட்டவங்க சொன்னா, இஷ்தரவு பலாலத பில்ஹுதா, நேர்வழிக்கு பகரமாக வழிகேட்டை வாங்கி கொண்டவர்கள். சத்தியம் அல்லாஹ்வுடைய வேதமும் நபியவருடைய சுன்னாவுமா இல்லையா? அதை விட்டுட்டு இன்னொரு வழிமுறைக்கு மதுஹபி என்று சென்றால், அல்லது இன்னொரு வழிமுறை, தலைவருடைய வழிமுறை, அந்த வழிமுறை, இந்த வழிமுறை, காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம இசைஞ்சு போகணும், அதை சொன்ன பிரச்சனை வரும், இப்படி போகணும் அப்படி போகணும் சொல்றது வழிகேடா இல்லையா? அப்ப அந்த வழிகேட்டை அவன் ஹிதாயத்துக்கு பதிலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெறுவதற்கு பதிலாக மறுமையிலே தண்டனை அவன் வாங்கிக் கொள்கிறான். அல்லாஹ் கேட்கிற கேள்வியை பாருங்க சகோதரர்களே. இவனெல்லாம் நரகத்துக்கு போய் இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அப்ப இவனுக்கு பொறுமை இருக்கிறது, எந்த அளவு பொறுமைசாலிகள் என்று அல்லாவே ஆச்சரியமா சொல்றான். ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், இந்த நரக நெருப்புல பொறுமையா இருக்கிறதுக்கு இவங்க என்ன தைரியம் என்று கேட்கிறான் இறைவன். அட தெளிவா குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுதுன்னு சொன்ன அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அல்லாஹ் சூரத்துல் பக்கரா 175வது வசனத்தில் சொல்லுகிறான். இவ்வளவு நடந்துருச்சா இல்லையா? நாங்க சில நேரங்களை யோசிக்கலாம், இறைவன் இவர்களை விட்டு வைத்திருக்கிறான், ஏன்பா இவன் தீன இந்த மாதிரி கொலை பண்றான், தீன்ல எவ்வளவு அம்சங்கள் இல்லாமக்கி இருக்கிறான், இந்த சமுதாயம் ஏதோ ஒரு வித்தியாசமான முறையில் போய்கொண்டிருக்கிறது, அல்லாஹ் ஏன் இவர்களை விட்டு வைத்திருக்கிறான்? நீங்க நினைக்க வேண்டாம், அல்லாஹ் பொதுபோக்காக வைத்திருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வே சொல்லுகிறான், வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலா அம்மா யஅமலுல் பாலிமூன், அநியாயக்காரர்கள் செய்கிறார்களே இந்த விஷயங்களில் அல்லாஹ் பொதுபோக்காளனாக இருக்கிறான், பராமுகமாக இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இறைவன் சொல்லுகிறான், இன்னமா யுஅখিরுஹும் லியௌமின் யஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார், அவர்களை ஒரு நாளுக்காக அல்லாஹ் பிற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு நாள் அவர்கள் பிடிக்கப்படுவார்கள், அன்றைய நாளிலே அவருடைய கண்கள் எல்லாம் பிதுங்கிய நிலையிலே இருக்கும். அந்த நாளுக்காக வேண்டி இறைவன் அவர்களை பிற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று விட்டிருக்கிறானே, அவனை நீங்க லேசா நினைச்சிடாதீங்க, இவ்வளவு எல்லாம் செய்யறான், ஏன் இறைவன் இப்படி விட்டு வைத்திருக்கிறான் என்று நீங்கள் யோசிக்காதீர்கள், நினைக்காதீர்கள். அல்லாஹ் பொதுபோக்காளன் கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த விடயங்களுக்கெல்லாம் ஒரு நாளை வைத்திருக்கிறான். கண்கள் பிதுங்கும், அந்த நாளிலே அவர்கள் நிச்சயம் இறைவனிடத்திலே கேள்வி கேட்கப்படுவார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். 14வது சூரா
42வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று கடைசியாக ஒரு வசனம் என்ன தெரியுமா? அந்த நாள் என்ன தெரியுமா? இன்று நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லுகிறோம், நாம் சத்திய தீனோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய வேதத்தில் உள்ளதை நீ பின்பற்ற வேண்டும், என்னுடைய தூதரை பின்பற்ற வேண்டும், நாங்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குர்ஆனும் ஹதீஸும் அல்லாஹ்வுடைய அந்த வழிமுறைகள் தான் நமக்கு வழிகாட்டி என்பதை இறைவன் சொல்லுகிறான். அப்படி இல்லாம குர்ஆனில் இல்லாத சுன்னாவில் இல்லாத அம்சங்களை ஒருவன் பின்பற்றி விட்டு மறுமையிலே சென்று நிற்கிற பொழுது இறைவன் சொல்லுகிறான், ஒமன் ஆரல்லா அன் திக்ரி ஃபைன்ன லஹு மஈஷத்தல் லங்கா, யார் என்னுடைய திக்ரை இந்த குர்ஆனை புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது. வனஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி ஆமா, மறுமை நாளிலே அவனை குருடனாக நாங்கள் எழுப்புவோம், மறுமை நாளிலே அவனை குருடனாக எழுப்புவோம். அப்பொழுது அந்த மனிதன் கேட்பான், கால ரப்பி லிம ஹஷர்தனி ஆமா வகத் குன்து பஸீரா, இறைவா நான் உலகத்திலே பார்வையுடையவனாக இருந்தேனே, தெளிவான பார்வை எனக்கு இருந்தது, ஏன் என்னை குருடனாக எழுப்பினாய் என்று அந்த மனிதன் இறைவனிடத்திலே கேட்பான். அப்பொழுது இறைவன் சொல்லுவான், கால கதாலிக அதத்க ஆயாத்துனா ஃபனஸீதஹா, அன்றே நாள் இதே போன்றுதான் என்னுடைய வசனம் உனக்கு சொல்லப்பட்டது, என்னுடைய வசனம் இப்படி நிரூபிக்கப்பட்டது, என்னுடைய சட்டம் எல்லாம் உனக்கு சொல்லப்பட்டது, அந்த நேரத்தில் என்னுடைய சட்டம் எல்லாம் என்னுடைய வசனங்களை எல்லாம் நீ பொய்யாக்கினாயே, மறந்து விட்டாயே, அதே போன்று வக்கதாலிக்கல் யௌம துன்சா, இன்றைய தினம் நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய், உனக்கு எந்த விமோச்சனமும் கிடையாது. அன்று நீ அந்த துனியாவிலே என்னை மறந்தாய், என்னுடைய வசனங்களை மறந்தாய், என்னுடைய தீனை மறந்தாய், என்னுடைய தூதரை மறந்தாய், இன்று நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய் என்று இறைவன் சொல்லுகிறான். 20வது சூரா 104வது வசனத்திலிருந்து 126வது வசனம் வரைக்கும் இறைவன் சொல்லி காட்டுகின்றான். எனவே சகோதரர்களே, தூய்மையான அகீதாவை படிப்போம், குர்ஆன் சுன்னாவோடு இஸ்லாத்தை படிப்போம், தூய்மையான தீனை படித்து எங்களுடைய வாழ்க்கையில் நாம் நடைமுறைப்படுத்துவோம். அல் குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களுடைய உள்ளங்களிலே நாங்கள் நிலைநிறுத்திக் கொள்வோம். தூதரை எங்களுடைய உயிரை விடவும் மேலாக மதிப்போம். இறைவனுடைய சட்டத்தை நம்முடைய நாங்கள் உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடியவர்களாக, உடனே நாங்கள் எந்த கருத்துமின்றி இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இறைவனை வாக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, குர்ஆனை 100க்கு 100 முழுமையாக நம்பக்கூடியவர்களாக நானும் நீங்கள் மாறுவோம். அதே போன்று குர்ஆனையும் ஹதீஸையும் சலஃபு சாலிஹீன்கள் அவருடைய வழியிலே நாங்கள் விளங்குவோம், அந்த அடிப்படையிலே பின்பற்றுவோம். முன்னர் வழிகட்டு சென்ற அந்த வழிகேடுகளை பற்றி நாங்கள் யோசிக்காமல் இருப்போம். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிப்போம். இறைவன் சொல்லுகிறான், லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக தவிர நீங்க மரணிக்காதீர்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். எனவே முஸ்லிம்களாக வாழ்வோம், முஸ்லிம்களாக மரணிப்போம். நிச்சயமாக இறைவன் என்னையும் உங்களையும் பாதுகாப்பதற்கு, அவனுடைய உயர்தரமான சுவர்க்கத்திலே நுழைவிப்பதற்கு அவன் போதுமானவன். எனவே சகோதரர்களே, இன்றைய நாளை அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையின் அடிப்படையில், நபி அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளின் அடிப்படையில் தூய்மையான முறையில் நாங்கள் கழிப்போம். உலுஹியாவை கொடுக்கக்கூடிய நாங்கள் அழகிய முறையில் செய்ய வேண்டும். யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது, யாரையும் நாங்கள் சீண்டுவது போன்று நடந்து கொள்ளக்கூடாது. அமைதியாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கடமையை அழகிய முறையில் செய்வோம். எந்த விதமான பாதிப்பும் யாருக்கும் வராமலும் யாருடைய உள்ளங்களை புண்படுத்தாமலும் நாங்கள் நடந்து கொள்வோம். அதே நேரத்தில் திங்கட்கிழமை போய தினம் என்று நான் நினைக்கிறேன். அன்றைய தினங்களில் எங்களுடைய வெறிகளை நாங்கள் காட்டக்கூடாது. நாங்கள் அந்த நாளிலே அவர்கள் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் தவிர்த்து கொள்வோம். அதற்கு முன்னதாக எங்களுடைய உதுகியாக்களை கொடுத்து நாங்கள் அந்த உதுகியாக்களை முற்படுத்திக் கொள்வோம். நாங்கள் தூய்மையான முறையில் நம்முடைய அத்தனை காரியங்களையும் செய்து அமைதியான முறையிலே அகீதாவோடு, இறைவனுக்கு மாற்றமில்லாத வார்த்தைகள், இறைவனுக்கு மாற்றமில்லாத செயல்கள், இறைவனுக்கு மாற்றமில்லாத எண்ணங்களோடு இந்த பூமியிலே வாழ்ந்து அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.